இறைவன் எங்கோ வானத்தில் இல்லை, அவன் புல்லில் நுனியில் பனித்துளியாய் நிற்கிறார். பறவையின் சிறகடிப்பில் துடிக்கிறார். நம் மூச்சுக்குள் மௌனமாய் நடக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை இங்கு இருக்கக்கூடிய தந்தையர்கள் சார்பாக தெரிவித்து மகிழ்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நல்லதொரு கால சூழல் அப்படிதானா? நல்லதொரு மழை, ஒரு இனிமையான ஒரு சூழல், சிறிய ஒரு தென்றல் காற்று, அனைத்துமே கடவுளுடைய ஒரு கொடையாக இருக்கின்றது. சற்று நாட்களுக்கு முன்பாக நமக்கு தெரியும், இயற்கை சற்று வித்தியாசமாக இருந்தது. ஆனால் இன்றைய சூழலில் இயற்கை நமக்கு சாதகமான ஒரு சூழலை தந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறைவன் தந்த ஒரு மாபெரும் கொடை, ஒரு மாபெரும் பரிசுதான் இந்த இயற்கை. இறையும் இந்த இயற்கையில் தான் வாசம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இறைவனையும் இயற்கையையும் நாம் பிரித்து பார்க்கவே முடியாது. காரணம், கடவுள் இயற்கையோடு ஒன்றர கலந்தவராக, இயற்கையாக நம்முள் வாசம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அன்பிற்கினியவர்களே, தொடக்க நூல் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம், கடவுள் முதல் 5 நாட்களில் இந்த இயற்கையை பார்த்து பார்த்து நமக்காக படைக்கின்றார். அப்படித்தானா? இறைவன் முதல் 5 நாட்களில் இந்த இயற்கையை பார்த்து பார்த்து நமக்காக படைக்கின்றார். படைத்துவிட்டு 6வது நாளில்தான் அவர் இந்த இயற்கையை ஆள்வதற்கு மனிதனை படைக்கின்றார். அப்படி என்றால் இந்த 5 நாட்களும் கடவுள் இந்த இயற்கையை எவ்வளவு அன்பு செய்திருக்க வேண்டும். இந்த ஒரு அன்பின் வெளிப்பாடுதான் நாம் இன்று நல்ல காற்றையும் நல்ல தண்ணீரையும் குடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம், சுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, திருப்பாடல் 19:1 வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன, வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது என்று திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவர் இந்த இயற்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் என்பதை தெளிவாக எடுத்து கூறுகின்றார். திருப்பாடல் 148 7 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள், மண்ணுலகே ஆண்டவரை போற்று, கடலின் பேருயிர்களே, ஆழ்கடல்களே, நெருப்பே, கல்மலையே, பனியே, கனிதரும் மரங்களே, காட்டு விலங்குகளே, கால்நடைகளே, ஊர்வனையவையே, சிறகடிப்பவையே, ஆண்டவரை புகழுங்கள் என்று சொல்லி, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். எனவே அவரை நீங்கள் புகழுங்கள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஒட்டுமொத்த இயற்கையையும் அழைக்கின்றார். இதைதான் திருப்பாடல் 104 இயற்கையை கண்டு இறைவனை புகழும் ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் 104 இருக்கின்றது. கண்டிப்பாக வீட்டிற்கு சென்று அனைவருமே திருப்பாடல் 104 வாசித்து பாருங்கள். இயற்கையை கொடையாக தந்த கடவுளை போற்றி புகழக்கூடிய ஒரு திருப்பாடல். அன்பிற்கினியவர்களே, இந்த இயற்கையை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, தந்தை தொடக்க முன்னுரையில் சொன்னதை போன்று இந்த இயற்கையையும் நம்மோடு வாழ்ந்த, நமக்கு முன்னோடியாக வாழ்ந்த புனிதர்களுடைய வாழ்வும் பின்னி பிணைந்த ஒரு வாழ்வாக இருந்தது. எனவேதான் திருத்தந்தை லியோ அவர்கள் இந்த ஆண்டை புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய 800வது விண்ணக வாழ்வின் ஆண்டாக சிறப்பிக்க நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். புனித பிரான்சிஸ் அவர்களை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவர் இயற்கையின் பாதுகாவலராக இருக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியார் கூறுவார், சூரியனை
சகோதரன் என்று சொல்வார், சந்திரனை சகோதரி என்று சொல்வார், காற்றை சகோதரன் என்று சொல்வார், தண்ணீரை சகோதரி என்று சொல்வார். பறவைகள், விலங்குகள் அனைத்தையுமே அவர் சகோதர சகோதரிகள் என்று குறிப்பிடுவார். அன்பிற்கினியவர்களே, அப்படி என்றால் இந்த புனித பிரான்சிஸ் அசிசி எந்த அளவு இயற்கையை அன்பு செய்தவராக இருக்க வேண்டும்? அவர் இயற்கையை அன்பு செய்திருக்க வேண்டும் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் எந்த அளவிற்கு அன்பு செய்திருக்க வேண்டும்? புனித அகஸ்தினார் இயற்கையை பற்றி கூறுகின்ற பொழுது சொல்வார், சிலர் புத்தகங்களை வாசிக்க பயணம் செய்கிறார்கள், ஆனால் படைப்பு என்னும் மாபெரும் புத்தகத்தை வாசிக்க மறந்து விடுகிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார். புனித தாமஸ் அக்வினாஸ் இயற்கையை பற்றி கூறுகின்ற பொழுது, கடவுளை பற்றி அறிய 2 புத்தகங்கள் இருக்கின்றன. கடவுளை பற்றி அறிய நமக்கு 2 புத்தகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்று திருவிவிலியம், ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கின்றோம். மற்றொன்று கடவுள் நமக்கு தந்த இயற்கை, ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த படைப்புகளை பார்த்தாலே படைத்தவரின் ஞானம், வல்லமை, அழகு நமக்கு தெரியும் என்று அழகாக ஆண்டவரின் நமக்கு தந்த இயற்கையை பற்றி புனித அகஸ்தினார் விளக்குகின்றார். புனித 2ஆம் ஜான்பால் இயற்கையை பற்றி கூறுகின்ற பொழுது, சுற்றுச்சூழல் நெருக்கடி ஒரு தார்மீக நெருக்கடி என்று குறிப்பிடுகின்றார். இயற்கையை அழிப்பது கடவுளுக்கு எதிராக நாம் செய்யும் மிக பெரியதொரு பாவம் என்று குறிப்பிடுகின்றார். எனவே ஆண்டவர் நமக்காக தந்த இந்த இயற்கையை, படைப்பை நாம் பராமரித்து பாதுகாப்பது நமது கடமை என்று புனித 2ஆம் ஜான்பால் குறிப்பிடுகின்றார். திருத்தந்தை லியோ அவர்கள் இந்த இயற்கையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, நம்முடைய விழா மலரிலே தந்தையானவர் குறிப்பிட்டதை போன்று திருத்தந்தை லியோ அவர்கள் அவர் நம்மை அன்பு செய்கின்றார் என்ற திருத்தூது மடலிலிருந்து தான் இன்றைய விழா நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட மைய சிந்தனைகள் அனைத்துமே இடம்பெற்றிருக்கின்றன. அப்படி என்றால் நாம் இந்த இயற்கையை எந்த அளவிற்கு அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் செய்தியை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் நமக்கு கொடுக்கின்றார். எனவேதான் அவர் தன்னுடைய திருத்தூது மடலில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார், இயற்கை இறைவனின் இதயம் என்று குறிப்பிடுகின்றார். இயற்கையை அன்பு செய்து இயற்கையோடு நாம் உரையாட வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் செய்தியை அவர் நம்மை அன்பு செய்கின்றார் என்கின்ற திருத்தூது மடலிலே நமது திருத்தந்தை நமக்கு தந்திருக்கின்றார். அன்பிற்கினியவர்களே, புனித அந்தோணியாருடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது, மக்கள் அவருடைய இறை சிந்தனையை கேட்க தயங்கி அவர்கள் அந்த இறை சிந்தனையை கேட்க வராமல் இருந்த பொழுது அவர் மீன்களுக்கு போதிக்கின்றார். மீன்களும் அவருடைய மறைவுரைக்கு தலை சாய்த்தது என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாறு இருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். இதை போன்றுதான் புனித வனத்து அந்தோணியார், வனத்து சின்னப்பர், இதை போன்று பல்வேறு புனிதர்கள் இயற்கையோடு உறவாடி கடவுளுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அன்பிற்கினியவர்களே, நாமும் இந்த புனிதர்களைப் போல நம் ஆண்டவர் நமக்கு தந்த இயற்கையை நாம் இன்று எப்படி பாதுகாத்து பேணி வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015ஆம் ஆண்டு ஜூன் 18 வெளியிட்ட புகழ்பெற்ற இறைவா உமக்கே புகழ் என்ற திருத்தூது மடலில் நம் பொதுவான இல்லமாகிய பூமியை பராமரித்தல் காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த உலகை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய அவசியம். அதிலும் குறிப்பாக கடவுளுடைய படைப்பாகிய இந்த இயற்கையை நாம் பாதுகாத்து பராமரித்தால் மட்டுமே தான்
நமது வருங்கால தலைமுறைக்கு இந்த உலகை நாம் விட்டு செல்ல முடியும் என்கின்ற ஒரு மாபெரும் செய்தியை சொல்கின்றார். எனவேதான் அவர் 4 வகையான சிந்தனைகளை நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். அதில் ஒன்று, இந்த திருத்தூது மடல் வழியாக அவர் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் மட்டுமல்ல, எல்லா மக்களுமே இந்த இயற்கையை போற்றி பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரல் கொடுத்தால் மட்டுமே தான் இந்த இயற்கையை பாதுகாக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தி சென்றிருக்கின்றார். இரண்டாவது, சுற்றுச்சூழல் சீரழிவு. இன்றைய காலகட்டத்திலே நாம் ஒவ்வொருவருமே இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். புவி வெப்பமயமாதல், காற்று மாசு மற்றும் நீர் தட்டுப்பாடு, கனிம வளங்களுடைய தட்டுப்பாடு, இவற்றால் இன்று நம்முடைய பூமி ஒரு அழுக்கு குவியலாக மாறி வருகின்றது என்று திருத்தந்தை அவர்கள் வேதனைப்படுகின்றார். அன்பிற்கினியவர்களே, இந்த இயற்கையை அழிப்பது எவ்வளவு பெரிய ஒரு சாபக்கேடு என்பதை நாம் இன்று ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரினுடைய விளைவு என்று நமது சமையல் அறையில் கூட நாம் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல். சிலிண்டர் எல்லாம் இன்னைக்கு என்ன விலை? சிலிண்டர் ஒன்று இன்று என்ன விலை? 1000-ஆ? 2000க்கு மேலே போயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானா? சிலிண்டர் 900 தானா? அதை போன்று பாருங்க, பெட்ரோலும் இன்னும் கொஞ்ச நாளையில் பல மடங்கு கண்டிப்பாக 150 கிட்ட வரும் அப்படின்னு அறிவியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த இயற்கையை நாம் துன்புறுத்த கடவுள் தந்த இயற்கையை நாம் அழிக்க நாமும் துன்புற்று கொண்டேதான் இருப்போம். அன்பிற்கினியவர்களே, மூன்றாவது, திருத்தந்தை அவர்கள் குறிப்பிடக்கூடியது, ஏழைகளின் குரலாக நாம் இருக்க வேண்டும். இந்த இயற்கை பாதிப்புகளால் அதிகளவில் பாதிக்கப்படுபவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஏழைகளாக தான் இருக்கின்றார்கள். எனவேதான் ஏழைகளின் கண்ணீருக்கும் புவி கோளத்தின் பாதுகாப்புக்கும் அதிக முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்று திருத்தந்தை அறிவுறுத்துகின்றார். இதை தான் நான் சொன்னேன். முன்னாடியெல்லாம் விறகடுப்பு இருந்துச்சு, இன்னைக்கு அந்த கால சூழல் மாறிட்டு எல்லா வீடுகளிலுமே கேஸ் அடுப்பு, அதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம். அப்படி என்றால் ஏழை எளிய மக்கள் விலை ஜாஸ்தியாக போகும்போது அதை எப்படி வாங்கி பயன்படுத்துவார்கள்? அதை போன்று நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் அப்படிதான். பெட்ரோல் விலை ஏறி செல்கின்றது என்றால் கண்டிப்பாக காய்கறிகளுடைய விலையும் ஏறும், மளிகை சாதனங்களுடைய விலையும் ஏறும். இதனால் பாதிக்கப்படுவது யார்? ஏழை எளிய மக்களாக இருக்கின்றார்கள் என்பதை திருத்தந்தை தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகின்றார். நான்காவது, திருத்தந்தை நமக்கு தரக்கூடிய செய்தி, எளிய வாழ்க்கை முறையை நாம் பின்பற்ற வேண்டும். ஆடம்பர நுகர்வு கலாச்சாரத்தை கைவிட்டு இயற்கையோடு இணைந்த எளிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி விட்டு சென்றிருக்கின்றார். அன்பிற்கினியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயற்கையோடு ஒன்றரை கலந்தவராக இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இயேசு கிறிஸ்து இன்று நற்செய்தியை அறிவித்த பொழுது அவர் எங்கிருந்தார்? இயேசு கிறிஸ்து மக்களுக்கு இன்று நற்செய்தியை அறிவித்த பொழுது அவர் எங்கிருந்து போதித்தார்? கடல்ல இருந்து போதித்தார். அப்படித்தானா? மக்கள் எங்கிருந்தார்கள்? கரையில் இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை போதிக்கின்றார்? ஒரு நல்ல விளைநிலத்தை பற்றி போதிக்கின்றார். அப்படிதானா? அப்போ அங்கே இயற்கை இருக்கின்றதா? அதை போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு வரை இவை அனைத்துமே இயற்கையோடு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது அவர் எந்த அளவிற்கு இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ
அதை போன்று இயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ்ந்த ஏழை எளிய மக்களையும் அவர் அன்பு செய்தவராக இருந்தார். எனவேதான் நாம் இன்று இந்த இயற்கையையும் பாதுகாத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இயற்கைக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதை போன்று இயற்கைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கடவுள் நம்மிடம் கேட்டுக்கொள்கின்றார். இதைதான் இன்றைய 2வது வாசகத்திலும் திருத்தூதர் பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் கடவுளுடைய படைப்பானது பேறுகால வேதனையை இன்று அடைந்து கொண்டிருக்கின்றது என்று வெளிப்படுத்துகின்றார். காரணம், இயற்கையை அன்பு செய்ய வேண்டிய நாம், இயற்கையை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய நாம் நம்முடைய சுயநலத்தினாலும் நம்முடைய ஆசைகளினாலும் ஆடம்பரத்தினாலும் இயற்கையை அழித்து இந்த இயற்கையை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க இயலாதவர்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு வேறு எங்கும் நாம் சென்று பார்க்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய குமரி மாவட்டம், நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கைக்கு பெயர் போன ஒரு மாவட்டம். ஆனால் இன்று இந்த குமரி மாவட்டம் கனிம வள சுரண்டல்களால் பாதிக்கப்பட்டு ஏராளமான சவால்களை நம்முடைய தலைமுறையினர் சந்திக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, மலைகள் அழிக்கப்பட்டு வருகின்றன, கடல் வளம் அழிக்கப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக கடற்கரையில் உள்ள மணல்கள் சுரண்டப்படக்கூடிய ஒரு சூழல். அதிலும் கடலுக்கு உள்ளேயும் கனிம வளங்களை எடுக்க அரசு அனுமதி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் கடவுள் நமக்கு கொடையாக தந்த இந்த இயற்கையை நாம் இழந்து வரக்கூடிய ஒரு சூழல். காற்றை மாசுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். தண்ணீருடைய பயன்பாட்டை இன்று உணர இயலாதவர்களாக இருக்கின்றோம். அதிகமான தண்ணீரை வீணடித்து கொண்டிருக்கின்றோம். பல பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் மக்கள் படக்கூடிய துன்பங்கள் ஏராளம். அன்பிற்கினியவர்களே, கண்டிப்பாக நாம் நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் ஒரு மரக்கன்றையாவது நட்டு வளர்த்து இந்த சமுதாயத்திற்கு அதன் மூலமாக பயன் கிடைக்கும் என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். காரணம், நமது பகுதிகளில் இன்று இயற்கை வளம் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த சுரண்டல்களை யார் தடுத்து நிறுத்துவது? யார்தான் முன் சென்று இவைகளை தடுத்து இந்த இயற்கையை பாதுகாப்பது? இதைதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலங்களில் செய்தார். சமூக அநீதிகளுக்கு எதிராக நடந்த அவலங்களை துணிவோடு சென்று தட்டி கேட்டார். எனவேதான் அவர் கொலை செய்யப்பட்டார். நாமும் இந்த சமூக அவலங்களை, சமூக அநீதிகளை, இயற்கையை சுரண்டக்கூடியவர்களை நாம் தட்டி கேட்கின்ற பொழுது நமது வாழ்விலும் கண்டிப்பாக பல்வேறு விதமான சட்ட சிக்கல்கள் வரலாம். பல்வேறு விதமான தீமைகளை, பல்வேறு விதமான சவால்களை நாம் சந்திக்கக்கூடிய சூழல்கள் வரலாம். ஆனால் இந்த இயற்கைக்காக நாம் குரல் கொடுக்கின்ற பொழுது இயற்கையை படைத்து பாதுகாத்து வருகின்ற கடவுள் நம்மோடு துணை நிற்பார், நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த இயற்கையை அன்பு செய்யாதவர் கடவுளை அன்பு செய்ய இயலாது என்று திருத்தந்தை லியோ அவர்கள் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் நாம் கடவுளை அன்பு செய்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அவர் படைத்த இயற்கையையும் அன்பு செய்ய வேண்டும். அவர் படைத்த இயற்கையை நாம் அன்பு செய்கின்றோம் என்றால்தான் அவருடைய அன்பு படைப்பாகிய மனிதர்களையும் நாம் அன்பு செய்யக்கூடியவர்களாக இருப்போம். கடவுள் தந்த மாபெரும் கொடையின் ஒரு அங்கம்தான் நாம இருக்கின்றோம், இந்த மனித இனம். அன்பிற்கினியவர்களே, நாம் உணர்ந்து கொள்வோம், இயற்கையை பாதுகாக்க நாம் என்ன முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று. எனவே இந்த இயற்கையை முழு மனதோடு, முழு ஆற்றலோடு, முழு இதயத்தோடு அன்பு செய்யும் ஒருவரால் மட்டுமே தான் நம்மோடு வாழக்கூடிய ஏழை எளிய மக்களையும், நம்மோடு வாழக்கூடிய உயிரினங்களையும், நம்மோடு
வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயற்கையையும் அன்பு செய்ய முடியும். எனவே நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்றோம் என்றால் அந்த அன்பை கடவுளுடைய படைப்பிலும் செலுத்தி கடவுளுடைய படைப்பை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக, கடவுளுடைய படைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக, கடவுளோடு ஒன்றர கலந்தவர்களாக, இயற்கையிலும் ஒன்றர கலந்தவர்களாக வாழ இந்த பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.